ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மேராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெடிஷ்னலான கேரளா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா பைனாப்பிள் புளிசேரி. இந்த பைனாப்பிள் புளிசேரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாமா? ஸோ நான் ஒரு முறி தேங்காய் எடுத்திருக்கேங்க, துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தயிர், ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா அரிசி 1 ஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் வந்து ஊற வச்சுருக்கேன். பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். பைனாப்பிளை நல்லா வந்து க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதை வந்து நான் மண் சட்டியில் தாங்க நான் பண்ணேன். ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பைனாப்பிளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எண்ணெய் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேரளா டிஷ் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பைனாப்பிளை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சில பேத்துக்கு வந்து இந்த பைனாப்பிள் வந்து கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும். இதை நம்ம வேக வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து மோர் குழம்புல நம்ம சேர்க்கணும், ஓகேங்களா? உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. ஸோ பைனாப்பிள் உங்களுக்கே தெரியுங்க, ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு. கேன்சருக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சூடுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் இது வந்து கேன்சர் கில்லர் ஆக்சுவலி. கண்டிப்பாக லேடிஸ் வந்து நம்ம இதை சாப்பிட்ணுங்க, ஓகேங்களா? நீங்கள் பைனாப்பிள் வந்து இந்த மாதிரி புளிசேரியமாகவும் சாப்பிட்லாங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து ராவாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி ஜாம், பைனாப்பிள் ஜாம் பண்ணி கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு அந்த பைனாப்பிளை நல்லா வதக்கிக்கலாங்க. சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் தொண்டை அந்த சைடில் போனோன்னே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு அதை வேக வச்சு நம்ம யூஸ் பண்ணோம், ஓகேங்களா? நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சீரகம், மல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, அரிசி, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய், ஓகேங்களா? தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த அரைப்பை எடுத்து வெந்துட்டுருக்க பைனாப்பிளோட சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் வெந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? வேகும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு உப்பு சேர்த்துட்டோம் நம்ம. ஸோ உப்பு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை வந்து நல்லாவே ரின்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. புளிசேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் பபிள்ஸ் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து மோர், அதாவது நம்ம தயிர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் விட்டுட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா போட்டு நீங்கள் தாளிப்பை வந்து சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு சின்ன டிப்பு, அரைக்கும் போதே நீங்கள் தயிர் போட்டு அரைச்சிங்கன்னா புளிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நான் ஜென்ரலாக இப்படி தான் பண்ணுவேன் எப்போவுமே. தயிர் முதல்ல அரைக்கும் போதும் போட்டுட்டு கடைசிலையும் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா புளிக்காத தயிர், ஓகேங்களா? ஸோ நீங்கள் புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தாளித்ததை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பைனாப்பிள் புளிசேரி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் எல்லா விதமாக கல்யாண வீட்டில் இந்த பைனாப்பிள் புளிசேரி இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இன்னொரு நல்ல ஒரு ரெசிப்பியில் திருப்பி சந்திக்கலாங்க. நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலை வந்து இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புளிசேரிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பி சந்திக்கலாங்க. டில் தென் டேக் கேர், பை பை, கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ்.